ஹாய், டுடே இன்ஃபினிட் ஜூம் எஃபெக்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 7 ஃபுட்டேஜை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 7 ஃபுட்டேஜும் வந்து டைம்லைனுக்கு மூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 10 ஃப்ரேம் தள்ளி நான் வந்து எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ணிக்கிறேன், அதாவது ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து டெல் பண்ணிடுறேன். டெல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட்டாக இருக்க ஃபுட்டேஜில் தான் நம்ம வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் மற்றதெல்லாம் இன்விசிபிள் பண்ணிடுறோம். இந்த லாஸ்ட் லேயரில் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், எஃபெக்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு எஃபெக்டை வந்து இதில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்கேல் வச்சு தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து ஸ்கேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டைம்லைன் கீ ஃப்ரேம் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு 300 வச்சுட்டு நான் எண்டிங்கில் வந்து 100 வச்சுக்கிறேன். ஓகே, எண்டிங்கில் போயிட்டு ஸ்கேலை வந்து 100 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஷட்டர் ஆங்கிளை வந்து நம்ம பண்ணணும். அந்த ஷட்டர் ஆங்கிளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து அன்செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஷட்டர் ஆங்கிளை வந்து ஒரு 360 வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து வந்திருக்கும். இப்போ இன்னும் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 2 கீ ஃப்ரேமும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் அசிஸ்டண்ட்டில் போயிட்டு ஈஸிஎஸ் பண்ணிக்கிறேன். ஈஸிஎஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே போனீங்கன்னாக்கா இதோட எடிட் கிராஃபை வந்து கொஞ்சம் நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த லேயரில் இருக்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்டை வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இவனை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கீழேருந்து ஃபஸ்ட்டு வரைக்கும் செலக்ட் பண்ணி பேஸ்ட். கீ ஃப்ரேம் அதாவது டைம்லைன் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்க மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் எல்லாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் விசிபிள் ஆக்கிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் ஃபுல்லாக ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டம்லேருந்து ஷிஃப்ட்டை பிடிச்சி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் அசிஸ்டண்ட்டில் போயிட்டு சீக்வன்ஸ் லேயர் இது வந்து எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே ஓகே பண்ணுறேங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இந்த இன்ஃபினிட் ஜூம் எஃபெக்ட் வந்து வந்துடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.